தென்காசி மாவட்டத்தில் வயது முதிர்ந்த தம்பதியர் தனது ஒரே மகனுடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேரின் மரணத்திற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி அருகே உள்ள கம்பளி சீவலப்பேரையான் பகுதியை சேர்ந்தவர்கள் பரமசிவன் சுடலை மாடத்தி தம்பதி. இவர்களது மகன் முருகேசன் என்பவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உண்டு. ஆய்க்குடியில் உள்ள அமர்சீவா சங்கத்தில் பணியாற்றி வந்த முருகேசன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் சிக்கினார். இதில் மனநிலை பாதிக்கப்பட்ட முருகேசன் தனக்கு வாழவே பிடிக்கவில்லை என அடிக்கடி கூறி வந்ததாக தெரிகிறது. இதனிடையே முருகேசனின் மனைவி கணவனை விட்டுவிட்டு தனது தாயார் வீட்டுக்கே சென்றார். முருகேசன் தனது தாய் சுடலை மாடத்தி தந்தை பரமசிவத்துடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். செப்டம்பர் 27ஆம் தேதியன்று முருகேசனை காணவில்லை என அவரது மகன் சிவா என்பவர் ஊர் ஊராக தேடி அலைந்தார். இறுதியில் தோட்டத்தில் உள்ளாரா என அங்கு சென்று பார்த்தபோது தந்தை முருகேசன், தாத்தா பரமசிவன் மற்றும் பாட்டி சுடலை மாத்து என 3 பேரும் வாயில் நுரை தள்ளியபடி பிணமாய் கிடந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆய்க்குடி காவல்துறையினர் மூவரின் தற்கொலை குறித்து விசாரணை செய்ததில் நெஞ்சை பதற வைக்கும் தகவல் ஒன்று வெளியானது. மனநிலை பாதிக்கப்பட்ட முருகேசன் வழக்கம் போல தனது பெற்றோரிடம் சாக வேண்டும் என கூறிட, இதனால் விரக்தியடைந்த பரமசிவன் சுடலை மாடத்தி இருவரும் விபரீத முடிவெடுத்தனர். ஆசையாக வளர்த்த மகனே இறப்பை தேடும் போது நாம் மட்டும் வாழ்ந்தென்ன பயன், சேர்ந்தே தற்கொலை செய்வோம் என கூறியிருக்கின்றனர். இதையடுத்து செப்டம்பர் 27ஆம் தேதியன்று விவசாய நிலத்திற்கு சென்ற பரமசிவன், சுடலை மாடத்தி மற்றும் முருகேசன் ஆகிய 3 பேரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். மகன் மரணத்தை தேட மகனுக்காக தங்கள் உயிரையும் மாய்த்து கொண்ட தாய் தந்தையின் இந்த செயல் அப்பகுதி மக்களை சோகக்கடலில் ஆழ்த்தியது.